தலைவலி டிசைனா தலைவலிக்குது. ஏன் இந்த மாதிரி தலைவலி வருது? டேப்லெட் போடாம அதை எப்படி சரி பண்ணணும் மேம்? தலைவலின்னு சொல்கிறது நம்ம உடலில் ஏதாவது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் வரும். முக்கியமாக தலைவலி வர நிறைய பேருக்கு நம்ம பார்த்தோம்னா சொல்லுவாங்க டைஜஷன் ஒன்று அல்சர் இருக்கும், க்ரானிக்காக டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும். எப்போல்லாம் நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கோ அப்போல்லாம் நிச்சயமாக நமக்கு தலைவலி வரும். ஸோ சிவியராக தலைவலி இருக்கும் பட்சத்தில் நமக்கு என்ன செய்யணும்னா, நம்ம என்ன ஃபுட் எடுத்துருக்குறோம், இல்லை முன்னாடி நாள் இரவு நம்ம என்ன உணவு எடுத்தோம், நைட்டில் நம்ம சரியாக தூங்கலையா அப்படின்ட்டு என்னென்ன ரீசன் இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நெகட்டிவ் தாட்ஸ் நடக்காத ஒரு விஷயம் இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்னு நெகட்டிவாக திங்க் பண்ணி என்னென்னா பிரெயினுக்கு அதிகமான ப்ரெஷர் தலைவலி வர ஆரம்பிச்சிடுது. தலைவலி வரும்போது என்ன பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக நம்ம டென்ஷன் ஆகிட்டு அடுத்தவங்க மேலே கத்துறது, இந்த மாதிரி ஹேபிட்ஸ் வர பிளட் ப்ரெஷர் அதிகமாகும். தலைவலி வருதுன்னா சிலருக்கு பர்டிகுலராக பார்த்தோம்னா பின்மண்டையில் வலி இருக்குது, ஆக்சிபிட்டல் ரீஜன் சொல்லுவோம், பின்மண்டையில் மட்டும் எனக்கு வலி இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. சிலர் முன்னேற்றியில் மட்டும் எனக்கு வலி இருக்குது, ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குன்னா, கண்கள் ஏதாவது பிரச்சனை இருக்குது, விஷன் குறையுதுன்னா இந்த கண்டிஷனில் நமக்கு பின்னாடி பின்மண்டை வலி இருக்க ஆரம்பிக்கும். ஸோ ஒட்ட தலைவலி வருதுன்னா பேசிக்காக ரைட் சைடா லெஃப்ட் சைடான்றதை நம்ம நாடி பிடிச்சி பார்த்து என்ன ப்ராப்ளம் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம், எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்குங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஸோ நிறைய கேள்விகள் நம்ம பார்த்துட்டே வரோம். இன்னைக்கு எங்களுக்கு இருக்க கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தலைவலி. டிசைனா தலைவலிக்குது. எனக்கு தெரிஞ்சு நாங்களாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தலைவலின்னா என்ன தெரியும். இப்போலாம் குழந்தைங்களாம் பார்த்தா கூட அம்மா ஒரே தலைவலியாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பர்டிகுலராக அந்த ஒன் சைட் தலைவலி, மைக்ரைன் இதெல்லாம் இப்போ நிறைய அடிக்கடி சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒர்க் பண்ணுறதுனால தலைவலியை தாங்கிக்க முடியாமல் சட்டுன்னு ஒரு டேப்லெட் போட்டு ஸ்டாப் பண்ணுறது, திருப்பி அடுத்த நாள் மார்னிங் தலைவலி திருப்பி. ஸோ இது ரொட்டீனாகவே இருக்குது. ஸோ ஏன் இந்த மாதிரி தலைவலி வருது? டேப்லெட் போடாமல் அதை எப்படி சரி பண்ணணும் மேம்? பொதுவாக ஹெட்டேக் தலைவலின்னு சொல்கிறது நம்ம உடலில் ஏதாவது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் வரும். முக்கியமாக தலைவலி வர நிறைய பேருக்கு நம்ம பார்த்தோம்னா சொல்லுவாங்க டைஜஷன் ஒன்று அல்சர் இருக்கும், க்ரானிக்காக டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும். எப்போல்லாம் நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கோ அப்போல்லாம் நிச்சயமாக நமக்கு தலைவலி வரும். ஒரு சிலர் பார்த்தோம்னா ஏதாவது ஃபுட்டை சாப்பிட்டு அது அலர்ஜி ஆகுது, ஒவ்வாமை ஆகுது, ஃபுட் பாய்சனிங் ஆகுதுன்னா அந்த டைமில் என்ன ஆகும்னா சிவியராக தலைவலி வரும். வாமிட் பண்ணாதே எனக்கு தலைவலி சரியாகும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கும். ஸோ சிவியராக தலைவலி இருக்கும் பட்சத்தில் நமக்கு என்ன செய்யணும்னா, நம்ம என்ன ஃபுட் எடுத்துருக்குறோம், இல்லை முன்னாடி நாள் இரவு நம்ம என்ன உணவு எடுத்தோம், இல்லை நைட்டில் நம்ம சரியாக தூங்கலையா அப்படின்ட்டு என்னென்ன ரீசன் இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். தலைவலி வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. பேசிக்காக நம்ம உடலில் நான் சொன்ன மாதிரி இந்த டைஜஷன் ப்ராப்ளம்லேருந்து, அதிகமான டிப்ரெஷனில் இருக்கிறதுலேருந்து, அதுக்கப்புறம் நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும். ரொம்ப எனக்கு ஏதாவது ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ அப்போது பிரெயின் சிலர் தூங்கும் போதும் வளரிக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது பேசிகிட்டு இருக்கிறது, இல்லை ஓவர் திங்கிங் பண்ணுறது, சரியாக தூங்காமல் இருக்கிறது, டக்குன்னு முழிச்சுப்பாங்க. ரொம்ப தூக்கத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கான்ஷியஸாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஹேபிட்ஸ் இருக்கிறவங்களுக்குலாம் அடிக்கடி தலைவலி வரும். அடுத்ததாக என்னென்னா பிளட் ப்ரெஷர் இருக்கிற நபர்களுக்கு, மெனோபாஸ் டைமில் இருக்கிற நிறைய பெண்களுக்கு, இப்போது ஒற்றை தலைவலி பர்டிகுலராக மைக்ரைன், இன்றைக்கி மைக்ரைனுக்கு மெடிசனே கிடையாது, ஒரு பெயின் கில்லர் போட்டுக்கோங்க அவ்வளோதான், அந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷனில் தான் இப்போ இருக்குது. ஒன்று ரைட் சைடில் வருது, இல்லை லெஃப்ட் சைடில் வருது, தலை காதுக்கு மேலேருந்து முன்னேத்தியிலேருந்து எனக்கு வலிக்குது, அப்படி விண்ணுன்னு தெரிக்கிற மாதிரி வலியாக இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க. இதுக்கு என்ன ரீசன்னா, நம்ம முன்னாடி நாள் இரவு சரியாக தூங்கலையோ, இல்லை ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குது. ரிப்பீட்டடாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, நிறைய பேர் ஒரு இடத்துல இருப்போம், ப்ரெசண்ட்டில் இல்லாமல் ஏதாவது வேறு ஒரு திங்கிங் நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். அதுவும் நெகட்டிவ் தாட்ஸாக தான் இருக்கும். ஸோ நெகட்டிவ் தாட்ஸ் நடக்காத ஒரு விஷயம் இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்னு நெகட்டிவாக திங்க் பண்ணி என்னென்னா பிரெயினுக்கு அதிகமான ப்ரெஷர் தலைவலி வர ஆரம்பிச்சிடுது. ஸோ தலைவலி வரும்போது என்ன பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக நம்ம டென்ஷன் ஆகிட்டு அடுத்தவங்க மேலே கத்துறது, இந்த மாதிரி ஹேபிட்ஸ் வர பிளட் ப்ரெஷர் அதிகமாகும். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி தலைவலி வர்றதுக்கு இதுதான் காரணம். ஒன்று டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது, இல்லைன்னா திரும்ப நம்ம ஓவர் திங்கிங் பண்ணிவிட்டு நம்ம பிரெயினை நம்மளே ரொம்ப கொடுமைப்படுத்துகிறோன்னு சொல்லலாம். அந்த மாதிரி திங்க் பண்ணி தான் நிறைய பேருக்கு தலைவலி வருது. ஸோ இப்போ இந்த மாதிரி தலைவலி வரும்போது என்ன மேம் பண்ணும்? ஏன்னா வேற சொல்யூஷனே இல்லை, டேப்லெட் போடுறோம், அப்போ உடனே ஸ்டாப் பண்ணுறோம்.
பட் அடுத்து இப்போ நைட்டு டேப்லெட் போடுத்தோம்னா காலையில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக எந்திரிக்க முடியும், ஒர்க் பண்ணும். பட் அந்த ஆஃப்டர்நூனுக்கு மேலே மறுபடியும் தலைவலி வந்துடும். ஸோ அப்போ என்னெல்லாம் பண்ணலாம்? இப்போ இந்த தலைவலி வருதுன்னா சிலருக்கு பர்டிகுலராக பார்த்தோம்னா பின்மண்டையில் வலி இருக்குது, ஆக்சிபிட்டல் ரீஜன் சொல்லுவோம், பின்மண்டையில் மட்டும் எனக்கு வலி இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. சிலர் முன்னேத்தியில் மட்டும் எனக்கு வலி இருக்குது, ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குன்னா. ஸோ கண்கள் ஏதாவது பிரச்சனை இருக்குது, விஷன் வந்து குறையுதுன்னா இந்த கண்டிஷனில் நமக்கு பின்னாடி பின்மண்டை வலி இருக்க ஆரம்பிக்கும். ஸோ ஒட்டு தலைவலி வருதுன்னா பேசிக்காக ரைட் சைடாக லெஃப்ட் சைடான்றதை நம்ம நாடி பிடிச்சி பார்த்து என்ன ப்ராப்ளம் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குது, பீரியட்ஸ் டைமில் முன்னாடி சில பெண்களுக்கு வந்து ஹெட்டேக் வரும். அதே மாதிரி ரொம்ப வெயிலில் சுற்றி இருக்கும், அல்லது நம்ம வந்து ரொம்ப கோல்டான உணவுகள், குளிர்ச்சியான உணவுகள் எடுக்கிறோம், ரொம்ப நேரம் ஏசியில் இருக்கிறது. நிறைய பேருக்கு இருக்க ஹேபிட் என்னென்னா முன்னாடி நாள் செய்த உணவை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து ஹீட் பண்ணி ரீஹீட் பண்ணி சாப்பிட்றது. இந்த ஹேபிட் இருக்கிறவங்களுக்குலாம் நிச்சயமாக தலைவலி வரும். ஸோ அது டைஜஷன் தான். இப்போ நம்ம ஃபுட்டு என்ன எடுக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம தலைவலி. ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ரீஹீட் பண்ணி சாப்பிட்ற ஃபுட்னாலேயோ, சில அவுட் சைடில் நிறைய ஃபுட்ஸ் எடுக்கிறோம், இல்லை அங்கேயே வந்து நமக்கு ஏதாவது கெட்டு போன உணவோ ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம கொடுக்குறாங்க, அது எடுக்கிறோன்னா ஸோ நிச்சயமாக தலைவலி அப்படின்றது வரும். இதுக்கு என்ன சொல்யூஷன் மேம்? இப்போ இந்த சொல்யூஷன் நம்ம இப்போ தலைவலி வருது இல்லைங்களா, என்ன பண்ணணும்? ஸோ டயட்டில் வந்து கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ ஃபுட்டில் வந்து நான் கரெக்டாக சாப்பிட்றேன், இல்லை குளிர்ச்சியான பொருள் சாப்பிட்டா எனக்கு தலைவலி வருதா, அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நம்ம ஃபுட்டு எடுக்கும்போது நல்லா ஹீட் பண்ணி நல்லா சூடாக அப்போ ப்ரிப்பேர் பண்ணி அப்போ சாப்பிட்ற ஃபுட்டாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஒரு வேளை எனக்கு தலைவலி வருதுன்னா நிறைய பேர் என்ன தலைவலிக்கு தான் சூடாக ஒரு காஃபி குடிச்சிடுறேன் அப்படி சொல்லுவாங்க. இந்த காஃபிக்கு பதில் ஹெர்பல் டீ மாதிரி எடுத்துக்கலாம். அதில் முக்கியமாக நம்ம வந்து கிராம்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இல்லை டீ குடிக்கலனாலும் மசாலா டீ மாதிரி கிராம்பு பட்டையெல்லாம் போட்டு ஏலக்காய் போட்டு நம்ம குடிக்கும்போது அது நம்ம வந்து நர்வ்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ அதிகமாக பெயின் இல்லாமல் அது நம்மளை பார்த்துக்கும். ஸோ நர்வ்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும்போது தலைவலி ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும். இதுவே நமக்கு சைனஸ் சார்ந்து தலைவலி இருக்குது, தலையில் நிறைய நீர் கோத்து தலைவலி இருக்குது, சிலர் சொல்லுவாங்க தலைக்கு குளித்தாலே எனக்கு தலைவலி வந்துடும். ஸோ இவங்கெல்லாம் தலைக்கு குளிச்சு முடிச்ச உடனே என்ன பண்ணலாம்னா நம்ம உச்சி பொடின்னு சித்த மருத்துவத்தில் இருக்கும், அந்த பொடியை வந்து தலையில் உச்சந்தலையில் ஒரு 2-3 பிஞ்ச் 2-3 சிட்டிகை வச்சு நல்லா ரப் பண்ணி விட்டுரும் தலைக்கு குளிச்ச உடனே. ஸோ அப்போ அதிகமாக தண்ணி உள்ளே இறங்காமல் நம்ம பார்த்துக்கும். அதே மாதிரி நீர்க்கோவை மாத்திரைன்றதும் சித்த மருத்துவத்தில் இருக்குது. ஸோ அதையுமே நம்ம நெத்தியில் வந்து 10 போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப எனக்கு தலைவலி இருக்குது அப்படின்னா நம்ம சுக்கு 10 பயன்படுத்தலாம். சுக்கு வந்து பொடி எடுத்துக்கணும். இதில் வந்து கொஞ்சம் வெந்நீர், சுக்கு கூட கொஞ்சம் மஞ்சள் கூட சேர்த்துக்கலாம். இதை வெந்நீர் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தலையில் வந்து 10 போட்டுக்கலாம். இம்மிடியேட்டாக இது கேட்கலனாலும் ஒரு 10-15 நிமிடங்களுக்குள் நமக்கு நல்லா வந்து ஒரு ரிசல்ட் இருக்கும். அதுக்கப்புறம் நல்ல வெந்நீரில் ஆவி பிடிக்கணும். இம்மிடியேட்டாக ஒரு டேப்லெட் போடுறதுக்கு பதில் நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா தலைவலி குறையும். அதே மாதிரி இப்போது தொடர்ந்து இன்றைக்கி தலைவலி முடிஞ்சிடுச்சுன்னா அப்படியே விட்டுறக்கூடாது. நெக்ஸ்ட் டே நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த கிராம்பு தைலமும் சித்த மருத்துவத்தில் இருக்குது, இதை அப்ளை பண்ணிட்டு தலையில் அப்பப்போ அப்ளை பண்ணிக்கிறது, இதை வச்சு நம்ம ஆவி பிடிக்கிறது. ஸோ நீராவியை நம்ம வந்து அந்த இன்ஹேல் பண்ணும்போது தலையில் இருக்க நர்வ்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஒரு ப்ளசண்ட்டாக ஆக ஆரம்பிக்கும். பிரெயினுக்கு வந்து நமக்கு ஒரு பிரெயினுக்கு வந்து ரொம்ப டிப்ரெஷன் இல்லாமல் நமக்கு கொடுத்துரும். ஸோ இந்த கிராம்பு சுக்கு 10 போடுறது, நீர்க்கோவை மாத்திரை போடுறது, இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தலைவலி நேச்சுரலாகவே நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா டைஜஷன், இன்டைஜஷன் இருக்கா, அஜீரணம் இருக்கா, அடிக்கடி ஏப்பம் வருதா, சாப்பிட்ட உடனே எனக்கு வந்து வயிறு உப்புசமாயிடுதா, இது எல்லாமே நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் லிவரில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, லிவர் என்சைம்ஸ் அதிகமாக இருக்கும் போது நமக்கு தலைவலி வரும். பித்தப்பையில் கற்கள் இருக்கிற எத்தனையோ பேருக்கு ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் தலைவலி தான். நம்ம தலைவலிக்கான மாத்திரை போட்டு இன்னும் லிவர் ஃபங்க்ஷனை வந்து சப்ரஸ் பண்ணி விட்டுருவோம். ஆனால் உள்ள கல் இருக்குன்றது நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கான்றதையும் நம்ம பார்க்கணும். ஸோ பேசிக்காகவே வந்து தலைவலி அப்படின்றது ஃபஸ்ட்டு டைஜெக்ஷன் ப்ராப்ளம், அதை சரி பண்ணாலே ஓரளவுக்கு மற்ற இதெல்லாம் சரியாயிடும். அதை தாண்டி இருக்கிறத மட்டும் நம்ம கரெக்டாக என்னென்ன அப்படின்னு பார்த்து இது பண்ணணும். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு தலைவலிகளுக்கும் ஒவ்வொரு ரெமெடி, பட் முக்கியமாக வந்து டைஜெக்ஷன் ஃபுட்டில் வந்து சரி பண்ணக்கூடிய விஷயம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபுட் எடுத்துக்கிறோம், அது நமக்கு சேரலை, அதனால தலைவலி வருது, அது ஓகே. அது ரொம்ப க்ரானிக் ஸ்டேஜ் போகும்போது என்ன மேம் பண்ணுறது? க்ரானிக் ஸ்டேஜ்னா இதுதான் நம்ம பார்க்கணும், லிவரில் ப்ராப்ளம் இருக்கா, அதை வந்து அதுக்கான மெடிசன்ஸை நம்ம ரெடி பண்ணிக்கணும், அதுக்கான டயட்டை வந்து நம்ம பார்த்துக்கணும். இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது தலைவலின்றது என்னன்னா நம்ம பாடியில் ஏதாவது ஒரு நோய் இருக்கிறதுக்கான ஒரு சிம்டம். ஸோ அது என்ன நோய், எதுக்காக நமக்கு தலைவலிக்குது,
அப்படின்றது. நார்மலாக எனக்கு வந்து டென்ஷன்னால தலைவலிக்குதுன்னா ஒரு சூடாக நான் சொன்ன மாதிரி ஹெர்பல் டீயோ இல்லை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம்னா கிளியர் ஆகிடும். டெய்லி இதே டைம்ல இதே மாதிரி ஒற்றை தலைவலி வருதுன்னா உடல்ல நிச்சயம் ஏதாவது இருக்கும் பிரச்சனை இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்கேன் பார்த்து அது சரி பண்ணி என்ன பண்ணிக்கலாம், சித்த மருத்துவத்தில் நம்ம நாடி பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் என்ன எதனால இந்த தலைவலி வருது. உனக்கு உண்மையிலே டைஜஷன் ப்ராப்ளமா, இல்லை கான்ஸ்டிபேஷன் ரொம்ப நாளாக இருக்கா, இல்லை வேற கட்ல நமக்கு வேற ஏதாவது கட்டிகள் மாதிரி இருக்கா, இது எல்லாமே நம்ம நாடியிலேயே பார்த்தா நாடியில தெரிஞ்சிடும். வாவ். ஸோ எந்த பார்ட்ல என்ன ப்ராப்ளம்னு கூட நமக்கு தெரியும், நாடியில தெரியும். அதை வச்சு அதுக்கான அந்த தோஷங்களை வந்து அந்த வாதம் பித்தம் கபம் இதை பேலன்ஸ் பண்ணும்போது தலைவலியும் குறைஞ்சி. சூப்பர் மேம். ஸோ ரொம்ப சுலபமாக ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் சொன்னாங்க. தலைவலி வந்து ஒரு தீராத பிரச்சனையாகவே இருக்குது. அது பெரிய பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, சின்ன பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. தலைவலிப்பா அப்படின்றதே ஒரு பெரிய தலைவலியாக இருந்தது. ஸோ அதுக்கு ரொம்ப அழகான சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் இல்லாமல் அதுக்கு காரணம் என்ன, அதை எப்படி சரி பண்ணணும்னு ரொம்ப அழகாக சொன்னாங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. என்ன நேர்களே, தீரா தலைவலியாக இருந்தாலும் எப்படி தீர்த்துக்கணும் அப்படின்னு ரொம்ப அழகாக டாக்டர் சொன்னாங்க. கண்டிப்பாக இந்த எபிசோட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ மீண்டும் உங்களோட நிறைய கேள்விகளோட உங்களோட சந்தேகங்களுக்கெல்லாம் ஒரு பெஸ்ட் சொல்யூஷனாக அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.